Praise the Lord. பேஸ் கொஞ்சம் மோசஸ் பேஸ் கொஞ்சம் லேசாக எடுத்துருக்கு, பேஸ் மட்டும் எடுத்துங்க லைட். கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த தொழுகைக்காக அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகின்றேன். இந்த சிறப்பான ஆராதனை கிறிஸ்து திருவருகையின் முதல் ஞாயிறு, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமேன். கடவுளை நோக்கி நாம் அனைவரும் இறை வேண்டுதல் ஏறெடுப்போம், இறை வேண்டுதல் செய்வோம். ஜெப நிலையிலே ஒரு பாடலை பாடி நாம் ஜெபத்திற்கு ஆயத்தமாகலாம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரி நம்பினை கண்டு நிறைந்தோடி வந்தே, கல்வாரியே நம்பினை கண்டு நிறைந்தோடி வந்தே, கழுவும் திருவத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! 1000 நாளை பார்க்கிலும் உமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் கடவுளுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோகத்தின் நல்ல கடவுளே, ஒருவராய் இருந்து மாபெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றவரே, இந்த ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த இந்த 2024 ஆண்டு அருமையான இந்த டிசம்பர் மாதம் முதல் நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வருஷத்திலே கடந்த 11 மாதங்கள் எங்கள் அனைவரையும் ஆண்டவர் அற்புதமாக ஆச்சரியமாக கோழி தன் குஞ்சுகளை தன் சிறையின் மறைவிலே மறைத்துக் கொள்வதைப் போல கடவுள் எங்களை எல்லாவிதமான பொல்லாப்புகளுக்கும் மோச நாசங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கிருபையினாலே முடிசூட்டி எங்களை ஆண்டவர் இம்மட்டும் வழிநடத்தி வந்திருக்கிற உம்முடைய மாபெரும் கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். கடவுளே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையை போல உம்முடைய பிரசனத்தை நாங்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம். கடவுளே, இந்த மாதத்துடைய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாத பிறப்பு சிறப்பாக திருவிருந்தோடு நடைபெறுகின்ற இந்த ஆராதனையிலே உம்முடைய திவ்ய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது நாம் அனைவரும் களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்கிற இறை வசனத்தை போல கடவுளை உம்மை நாங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது உம்மை நாங்கள் களிகூர்ந்து மகிழத்தக்கதாக கர்த்தர் கிருபை தாரும். நாங்கள் அனைவரும் இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். கடவுள் நாளை எங்களை ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த தொழுகையின் முழுவதுமாய் உம்முடைய ஆளுகை தங்கட்டும். விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் எதிர்பார்ப்போடும் உடைய சமூகத்தில் வருகிறவர்கள் இங்கிருந்து இல்லம் செல்லுகின்ற பொழுது நிறைவான ஆசிரோடு இல்லம் செல்ல கர்த்தர் கிருபை தாரும். இந்த தொழுகையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வேண்டிக் கொள்ளுகின்ற திருமுறை, வேண்டிக் கொள்ளுகின்ற ஜெப விண்ணப்பங்கள், வாசித்து தியானிக்கின்ற உம்முடைய வாழ்வு தருகின்ற இறைவார்த்தைகள் அனைத்தும் எங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாகவும்
எல்லாவற்றும் மேலாக உம்முடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக இருக்கட்டும். தரை மட்டும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம். வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். கடவுளுடைய திருப்பெயரை நாம் இணைந்து போற்றும்படியாக வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை துதிக்கும்படியாக 141வது கீர்த்தனை பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். 141 வரவேணும் எனதரசே அனைவரும் நாம் எழுந்து 16வது பக்கம் இருக்கின்ற திருவிருந்தோடு கூடிய பிரதான தேவ ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 16.
நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தே உள்ளது. நமது பிதாவாகிய கடவுளிடம் கவனம் செய்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னித்து நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை நமக்கு சகாயம் கர்த்தரின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் ஏன் முழந்தால் படியிட்டு நம்முடைய பாவரிக்கைகளை நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகி நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையையும் பொறுமையையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் வெகுவிதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிறேன். தேவ சுவாமி, நான் நரகத்தில் அழிவது நியாயமாயினும் என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாதையும். தேவரீர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை ரட்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாமல் அதை அருவருக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியையும் பலத்தையும் தந்தருளும். நான் மரிக்கும் வேளையிலே உம்முடைய மோட்சர சேருவதற்கு என்னை ஆயத்தம் பண்ணிடும் சுவாமி. ஆமென். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு இவ்வூழியத்திற்கு நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த இவ்வறிக்கையின் பேரில் உங்கள் யாவருக்கும் கடவுளின் கிருபையை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். திருச்சபையாக நாம் அனைவரும் எழுந்து நின்ற நிலையிலே பாடல் புத்தகத்தில் 71வது பக்கம் இருக்கின்ற கிறிஸ்து வருகையின் முதலாம் ஞாயிறுக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 71. உமக்கு நேராக என் ஆத்துமாவை நான் வெட்கப்பட்டு போகாதவர் செய்யும் உம்மை நோக்கி காத்திருக்கிற உமது வழிகளை எனக்கு காட்டி ஏதோ
ஒரு விசை நாம் எழுந்து நின்ற நிலையிலே 25வது திருப்பாடல் சங்கீதம் 25 அதில் 1 முதல் 10 வரையிலான அடிகளை நாம் முறையாக வாசிப்போம். 25வது சங்கீதம் 1 முதல் 10 வரை. கர்த்தாவே,
உமக்கு நேராக என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் வெட்கப்படாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என் நிமித்தம் மகள விட்டாரியும். உம்மை நோக்கி காத்திருக்கிற எவனும் வெட்கப்படான். காரணமின்றி துரோகம் பண்ணுகிறவர்களோ வெட்கப்படுவார்கள். கர்த்தாவே, உமது வழிகள் எனக்கு காட்டியல்லும், உமது பாதைகள் எனக்கு போதித்தல்லும். உமது சத்தியத்திலே என்னை நடத்தி எனக்கு போதித்து அருளும். நீரே என் ரட்சிப்பின் கடவுள். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உமது இரக்கங்களை உமது கிருபைகளையும் நினைத்தருளும். அவைகள் ஆதி காலம் முதல் உண்மையை உலகிவை. என் வாலிப பருவத்தின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினைவாதிரும். கர்த்தாவே, உமது தயாளத்தின் நிமித்தம் உமது கிருபையின்படியே என்னை நினைத்தருளும். கர்த்தர் தயாமும் நேர்மையும் உள்ளவர். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சிறுமையானவர்களை நியாயமாய் நடத்தி சிறுமையானவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவர் சாட்சிகளையும் கை கொள்கிறவர்களுக்கு அவர் பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். உட்கார கடவும். இந்த திருவருகை காலம், ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் அட்வென்ட், இந்த அருமையான திருவரை காலத்துடைய முதல் நாளிலே நம்முடைய திருமறை பகுதியை நாம் இந்த வேளையிலே வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் பகுதி எரேமியா இறைவாக்கினர் எழுதிய நூல். எரேமியா இறைவாக்கின புஸ்தகம் 33வது அதிகாரம், வசனங்கள் 14 தொடங்கி 16 வரையிலான பகுதிகள். எரேமியா 33ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், வசனம் 14 முதல் 16 வரை. வரப்போகிற நாட்களில் நான் இஸ்ரவேலின் வீட்டாரையும் யூதா வீட்டாரையும் பற்றி சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். கர்த்தர் அருளிய வாக்கு இதுவே. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தானியத்துக்கு நீதியின் முளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார் என்பதே. இன்றைய முதல் திருமறையை பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். அப்படி இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் திருமுக பகுதி அப்போஸ்தலராகிய பவுல் அடிகளார் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதிய முதல் கடிதம் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம், வசனங்கள் 9 முதல் 13 முடிய. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 13 முடிய. மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகமாய் வேண்டிக் கொள்கிறோமே. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்தில் எங்களை நேராக வழிநடத்துவாராக. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்க அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லாரும் மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்றார் என்பதுவே. இன்றைக்குரிய நிருப நாம் அனைவரும் செய்து வாசிக்கலாம். அல்லேலூயா, இன்றைய நற்செய்தி வாசகம் தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம், வசனங்கள் 28 முதல் 40 முடிய. ஆண்டவரே,
எருசலேமுக்கு போக முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவம் என்னும் மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா ஊர்களை சமீபித்த போது தம்முடைய சீசரில் 2 அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதனுள் செல்லும் போது ஒரு மனுஷனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தாங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்க, அவர்கள் அது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லிவிட்டு அதை இயேசுவிடம் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை குட்டியின் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் தங்கள் வஸ்திரங்கள் வழியிலே விரித்தார்கள். அவர் பட்டணத்துக்கு சமீபமாக ஒலிவ மலையின் சரிவில் வருகையில் சீசர் திரளெல்லாம் தாங்கள் கண்ட சகல வல்ல செயல்களையும் குறித்து சந்தோஷம் கொண்டு, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவராகிய ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தமாய் கடவுளை துதிக்கத் தொடங்கினார்கள். அப்பொழுது ஜன கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரிடம், போதகரே, உம்முடைய சீசரை கண்டியும் என்று சொல்ல, அவர், இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். கடவுளுடைய ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் இணைந்த நிலையிலே நம்முடைய பாடல் புத்தகத்திலே 24வது பக்கம் இருக்கின்ற நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக பயபக்தோடு நாம் அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். சர்வத்திற்கும் வல்ல பிதாவானவர் ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன். சர்வ காலங்கள் முன்னே பிதாவென்று பிறந்தவர். சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுளென்ற கடவுள், ஜோதி என்று ஜோதி, மெய்யான கடவுள் என்ற மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்பு நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் மனிதனானார். பொந்தி பிலாத்தின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்தில் ஏறி பிதாவின் வலதுபாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோட திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவினின்றும் குமாரனின்றும் புறப்படுகிறவர். பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவருமாமே. பரிசுத்தம் பொதுவான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்தானம் உண்டென்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் ஒரு நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். அமருவோம். கடவுளுடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த திருவரு காலத்திலே அருளுரையினுடைய ஆயத்த பாடலாக அனைவரும் சேர்ந்து பாடல் எண் 136 பாடல் எண் 136வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து எழுந்து நாம் பாடுவோம்.
தந்தையாகிய கடவுளாலும் வரவிருக்கின்ற நியாயாதிபதியாகிய ஆண்டவர் இயேசுவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக உரித்தாகட்டும். ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த ஆசீர் நிறைந்த பரிசுத்தமான ஓய்வு நாள், கிறிஸ்து வருகையின் காலம், இந்த அருமையான வருகையின் காலத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அனைவரும் பிரவேசித்திருக்கிறோம். சிறப்பாக இன்றைக்கும் ஒரு புதிய மாதத்திலே நாம் அனைவரும்
வந்திருக்கிறோம். மாதம் 12 முதல் நாள், திருவருகை காலம் முதல் நாள். இந்த அருமையான நல்ல ஒரு காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமுறை பாடம் லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 28 முதல் 40 வரையிலான வசனங்கள். அதிலே குறிப்பாக இங்கே நாம் பார்க்கின்ற வேளையிலே வசனங்கள் 36 முதல் 40 வரையிலான திருவசனங்களை நாம் வாசிக்க இவ்வாறு கேட்கின்றோம். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 36 முதல் 40. அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோടെ கடவுளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அதற்கு அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல தந்தையே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். இந்த வருடத்துடைய நிறைவு மாதத்திலே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் முதல் நாள் ஒரு மாத பிறப்பு நாளாகவும், திருவருகை காலத்துடைய முதல் ஓய்வு நாளாகவும் நாங்கள் ஆசரிக்க, திருவிருந்தோடு கூட உடைய சமூகத்தை நாங்கள் பிரவேசிக்க, ஆண்டவர் இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையில கடவுள் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு பரிசுத்தமான ஒரு அட்வென்ட் சீசனை, ஒரு வருகையின் காலத்தை நாம் காண கடவுள் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கின்றார். இந்த 2024ஆம் ஆண்டிலே கடவுள் நமக்கு இந்த ஒரு அட்வென்ட் சீசனை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த வருகையின் காலம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பொதுவாகவே ஒரு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு காலம் என்று நாம் சொல்ல முடியும். பொதுவாக நம்முடைய இந்த வழிபாட்டு தொழுகைகளை பார்க்கிற பொழுது மிக முக்கியமாக 2 காலங்கள், அதாவது லெண்ட் சீசன் தவ காலம், அதுபோல திருவருகை காலம் அட்வென்ட். இந்த லென்ட் அதே போல அட்வென்ட் 2 முக்கியமான ஒரு காலங்களாக நாம் பார்க்கிறோம். இந்த காலங்களிலே கூட சிறப்பாக இந்த லாவெண்டர் அல்லது வயலட், இப்படிப்பட்ட இந்த கலர் நிறங்களிலே, ஊதா நிறங்களிலே நாம் பொதுவாக இந்த வழிபாட்டிலே நாம் அதை வைக்கிறோம். குறிப்பாக இந்த காலங்களிலே இந்த நம்முடைய பெரும்பான்மையான இந்த திருச்சபைகளிலே பார்க்கிற பொழுது, குறிப்பா நம்முடைய திருச்சபையிலே எங்க நம்ம போனாலும் கூட இந்த ஊதா நிறங்கள் ஆல்சரை நாம் பார்க்க முடியும். ஏன் ஊதா நிறம் போடப்படுகிறது என்று சொல்ற கேள்வி கூட நமக்கு எழலாம். அதாவது அரசருடைய வருகைக்காக, அரச மரியாதைக்காக, அரசருடைய ஆடையாக நீலாம்பரம் என்கின்ற நிலையிலும், அதை சார்ந்திருக்கிற இந்த வயலட், குறிப்பாக இந்த ஊதா நிறங்கள் பொதுவாக ஒரு ராஜாவுடைய வருகைக்காக இருக்கின்ற ஒரு நிலையிலே அவரை வரவேற்கும் முகமாக, மரியாதை செய்யும்படியாக ஆயத்தப்படுத்துகிற நிலையிலே கூட காணப்படுகிற ஒரு நிறமாக இந்த ஊதா காணப்படுகிறது. எனவே இந்த வயலட் நிறங்களை நாம் இந்த திருவருகை காலத்திலே நாம் அதை போடுகிறோம். அது அரச மரியாதைக்குரிய ஒரு கலராகவும் நிறமாகவும் அதை பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்க்கின்ற வேளையிலே அது பரலோகத்துடைய மகிமையுடைய ஒரு அடையாளமாக கூட நாம் அதை பார்க்க முடியும். வானநீல் நிறமாக இருந்தாலும் கூட அதோடைய ஒரு ரிலேட்டிவ் நிறமாக ஊதாவை நாம் பார்க்கிற பொழுதும் கூட, அதாவது அந்த பரலோகம் அல்லது விண்ணகம், அதை சார்ந்திருக்கிற மண்ணகம், பரலோகத்திருக்கிற இறைவன்,
அரசர் அவர் இந்த பூமிக்கு வருகிற அந்த ஒரு அமைப்போடு கூட நாம் அவருடைய நிலைகளை பார்க்கிற பொழுது இன்றைக்கும் இந்த காலம் என்பது திருச்சபையானது ஆண்டவருடைய வருகைக்காக, கிறிஸ்து அரசுடைய வருகைக்காக சபை ஆயத்தப்படுகிற ஒரு காரியம். கடவுள் நம்மை, ஆண்டவர் அவர் ஒரு பிரின்சஸாக, கடவுள் நம்மை ஆண்டவர் ஒரு அவருடைய மனவாட்டியாக நம்மை தெரிவு செய்திருக்கிற பொழுது, ராஜாவாகி அவருக்கு நாம் இன்றைக்கு ஒரு நிலையிலே நாம் அவருடைய மனவாட்டியாக, மணவாளனுக்கு ஒரு மனவாட்டியாக இன்றைக்கு நாம் எதிர்நோக்கி ஆயத்தப்படக்கூடியவர்களாக, நம்மை நாம் தயாரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு சொன்ன உமையை போலத்தான் 5 பெண்கள், 5 கன்னியர்கள், அந்த 5 கன்னியரிலே 5 பேர் ஆயத்தத்தோடு 5 பேர் ஆயத்தம் இல்லாது இருக்கிற மணவாளர் அனுபவங்கள். எனவே இந்த திருவரை காலம் அரசராகி அவர் வர இருக்கிறார். அவருக்காக மணவாட்டியாகி நாம் இன்றைக்கு ஆயத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும். குறிப்பாக மணவாளனாகி அவர் வருகின்ற பொழுது அவர் ஆயத்தத்தோடு கூட காணப்படுற காரியம். அப்ப ஆயத்தம் இல்லை என்று சொன்னால் நெக்லெக்ட், கைவிடப்படுகிற வேண்டாம் என்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்கே வருகிறது. வேண்டாம், நிராகரிக்கப்படுகிற அனுபவம், ஆயத்தம் இல்லை. அப்படிப்பட்ட நிராகரிப்புக்கு உள்ளாகாதபடிக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அனுபவங்களில் ஆயத்தத்தோடு கூட விழித்திருக்கிற ஒரு காலமாக இந்த காலத்தை கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். எனவே மிக சிறப்பாக நாம் பார்க்கிற பொழுது அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதின் பயனாகவும், அவருக்கு மெய்யாகவே நாம் ஆண்டவர் அவரை துதிக்கிறவர்களாக, அவரை போற்றக்கூடியவர்களாக, அவருக்கு அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்போடு கூட நாம் பார்க்கின்ற வேளையிலே நாம் ஒரே பாடினோம், வர வேண்டும் எனதரசே, இஸ்ரேலின் சிரசே என்று சொல்லி. வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமை ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கூட 24 சங்கீதம் என்ன சொல்லக்கூடிய நிலையிலும் கூட நாம் பார்க்கிற பொழுது நாம் அந்த பாடலை கூட வாசல்களே உயருங்கள் என்று சொல்லி. எனவே அவருடைய வருகைக்கான ஆயத்தத்தோடு கூட இன்றைக்கு நாம் அவரை பாடும்படியாக, நாமத்தை உயர்த்தும்படியாக இன்றைக்கு நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிற பொழுது இது குருத்து திருநாள், அத குருத்தோலை ஞாயிறுக்குரிய காலத்தில் வரக்கூடிய சம்பவங்கள் தான் இன்றைக்கு நம்ம தரப்பட்டிருக்கிறது. அவர் பெத்பகே என்று சொல்லக்கூடிய பெத்தானியாவுக்கு இயேசு கடந்து செல்கிறார். அவர் கடந்து செல்கின்ற பொழுது ஒரு கழுதின் மீது ஏறி செல்கிறார். அப்பொழுது வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். அவருக்கு துதி உண்டாகும்படிய ஓசனா பாடக்கூடிய அனுபவம். இங்கே வார்த்தைகள், ஒருவேளை அந்த ஓசனை என்கிற வார்த்தைகள் அதிகமாய் சொல்லப்படாவிட்டாலும் கூட அங்கே சொல்லப்படுற வார்த்தைகளை கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஸ்தோத்தரிக்கப்படுகிறவர் என்று சொல்லி புகழுகிற அனுபவமாக இங்கே பார்க்கிறோம். அதே போல சம்பவமாக வருகின்ற பொழுதும் கூட இங்கே இருக்கிற காரியம் என்ன? அரசராகிய அவர் இங்கே வரக்கூடிய அனுபவத்தில் அவரை அரசராக காணுகிறார்கள். தாவீது மகனுக்கு ஓசனா என்று சொல்லி சொன்ன போது போல. அப்போ அந்த நிலையிலே அவர் அவருடைய வருகைக்காக எருசலேம் நகரை நோக்கி அவர் வருகின்ற பொழுது ஓசனா என்று சொல்லி அவர்கள் துதி பாடிய ஒரு அனுபவத்தை பார்க்கிற பொழுது கூட்டத்திலே காணப்பட்ட மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதட்டுகிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் அங்கே பரிசேயர்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அவருடைய வருகைக்காக ஒரு ஆயத்தம். அதாவது இந்த நிலையிலே அவர் எருசலேமுக்கு அவர் திரும்ப வருகின்ற பொழுது அந்த வருகையினுடைய அனுபவம் என்னவென்று சொன்னால், முழு உலகத்திற்கு மீட்பை கொடுக்கும்படியா, அவர் சிலுவையின் பாடை அவர் அனுபவிக்கும்படியா, அவர் மறிக்கும்படியே வர இருக்கின்றார். இதற்காக அவர்கள் அன்றைக்கு ஒரு ஆயத்தோடு கூட சொல்லப்பட்ட பொழுது கூட எப்படி, அதாவது அவர் தொடக்கத்திலே அவருடைய பணி வாழ்வு என்பது இஸ்ரவேலை சார்ந்திருந்தது. பிற்பாடு அந்த பணிகள் அவரை அங்கே மக்களோட ஏற்றுக்கொள்ளாதபடினாலே கலிலேயா பகுதி, நாசரேத், மற்ற ஏனைய இடங்களுக்கு கலிலேயா போன்ற பகுதியில் கடந்து சென்ற ஊழியத்தை செய்கிறார். பிற்பாடு அவர் நிறைவாக இங்கே வரக்கூடிய ஒரு அனுபவம் என்பது அது மனுக்குலத்திற்கு மீட்பை கொடுக்கும்படியாக, கடவுள் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இருக்கின்ற அனுபவத்துக்கு அவர் வருகின்ற அனுபவம். அப்படி என்றால் உலக பிரகாரமாக அவருடைய வருகையை பார்க்கிற பொழுது அவர் அமைதியின் அரசராக அவர் கழுதையின் மீது ஏறி அவர் பயணித்து வருகின்ற பொழுது
ஒரு வெற்றி சீலராக வருகின்ற பொழுது அது வெற்றின் அடையாளமாக அதையே நினைத்து கொண்டு எப்படியாக இவர் உலக பிரகாரமாக ஒரு அரசராக இருந்து விடுதலை தருவார் என்கிற நிலையில் அல்லாதபடிக்கும், அந்த நிலை அவளுக்கு இருந்தாலும் கூட இயேசுவை ஒரு அரசராக, தாவீதினுடைய மகன் ஒரு அரசர் என்று அவரை ஒரு எண்ணப்பாட்டோடு கூட எண்ணிதான் அவரை புகழ்ந்தார்கள். சும்மா இல்லை. இயேசு தாவீதின் ஓசனா என்று சொல்லி இங்கே, அதாவது கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னத்திலே மகிமை உண்டாவதாகி தூதருடைய பிறப்பிலே வந்த தூதர் பாடலை போல இந்த வார்த்தைகள் வருகின்ற பொழுதும் கூட அவரை சத்தத்தோடு புகழ்ந்த வண்ணமாய் இருக்கின்ற வேளையிலே இயேசுவை அவர்கள் கண்ட பார்வை எப்படி? அவர் தாவீதின் மகன், இவர் ராஜா என்று பார்த்தார், தச்சன் மகனாக அவரை பார்க்கவில்லை. அன்பானவர்களை, இன்றைக்கும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் இருக்கிற இயேசுவை நாம் எப்படி காணுகிறோம்? எப்படி பார்த்து நாம் அவரை புகழுகிறோம்? இனி இந்த வருகையின் காலத்தில் நாம் பார்க்கிறோம் 2 காரியம். ஒன்று, வந்த மீட்பரை கொண்டாடுகிற ஒரு பிறப்பின் பண்டிகை நோக்கிய ஒரு பயணங்கள். அப்ப வருகைனா ஒரு வருகை என்ன? கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகை. கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருக்கி கொண்டிருக்கு, அது ஒரு ஆயத்தோடு வருகை. அப்போ அவருடைய வருகை, பிறப்பு எல்லாத்துடைய உச்சநிலை என்னவென்று சொன்னால், அவர் இந்த உலகத்திற்கு அவர் தன் ஜீவனை கொடுக்க வேண்டும். ஒட்டுமொத்த திருமண நோக்கம் என்னவென்று நாம் பார்க்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். பாவிகளுடைய ரட்சிப்பை கடவுள் விரும்பி அவர் தன்னை உலகத்திலே மனிதனாய் கொடுத்தார். ஒரு பிறப்பிலே அவர் தன்னை ஒரு மகனாக, பாலகனாக ஒரு வருகிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். அப்படி என்றால் மனுக்குலத்தினுடைய விடுதலைக்காக வந்த ஆண்டவர், அவர் வந்த நாளை நாம் கொண்டாடி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இனி அவர் வர இருக்கிறார். மெசியாவாக அல்ல, ரட்சிக்கிறவராக அல்ல, அவர் அரசராக, அவர் ராஜாவாக, நியாயாதிபதியாக, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடியவராக வருகிறபடினாலே இன்றைக்கு நம்முடைய பார்வை என்பது குழந்தை இயேசு, மீட்பராய் இயேசு என்பதையும் கடந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எண்ணுகிற காரியம், அவர் அவனவனுடைய செய்கைகளுக்கு ஏற்ற தக்க பலனை கொடுக்கும்படியாக வர இருக்கிறவர் என்கின்ற ஒரு தெளிவான பார்வை இன்றைக்கு நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த திருவரை காலத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் பிரவேசித்திருக்கிற பொழுது நம்முடைய பார்வைகள் சற்று அகலட்டும். அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் நிறைந்தவர், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர், இதெல்லாம் உண்மை. அதே வேளையில் அவர் வர இருக்கிற பொழுது அவர் நல்லோருக்கும் பொல்லாருக்கும், தீயவர்களுக்கும் நல்லவர்களுக்கும், அநியாயம் செய்கிறக்கூடிய நேர்மையை வாழ்கிறவர்களுக்கும் மழையை பொழிய செய்கிறக்கூடியவர் தான், சூரியனை உதிக்க செய்யக்கூடியவர் தான், வாழ்நாளை நீட்டி கொடுக்கக்கூடியவர்கள் நீட்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் தான். அது எந்த மாறுபாடும் இல்லை. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழை பொழிகிறது, சூரியன் எல்லாம் படுகிறது, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட இதையும் கடந்த ஒரு பார்வை என்னவென்று சொன்னால், அவர் நியாயாதிபதி, அவர் நியாயம் தீர்க்கக்கூடியவராய் வர இருக்கிறார், ஒரு ஜட்ஜாக வர இருக்கிறார். வலப்பக்கத்தில் உள்ளோரே நீங்கள் எல்லோரும் இங்கே செல்லுங்கள், தந்தை இல்லத்தில் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி, இடப்பக்கம் உள்ளோரே என்று சொல்லி நரகாக்கினி அவர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறார். நரகம், அழியாத அக்கினி. அப்போ ஒரு நியாயாதிபதியை வரக்கூடிய ஆண்டவருடைய ஒரு பக்தி. எனவே அவரை பயத்தோடும் நடுக்கத்தோடும் எனக்கு ஒரு கேள்வி, எப்படி பயத்தோடு நடுக்கத்தோடு கடவுள் துதிக்க முடியும்? அப்போ நம்ம வாழ்க்கையில கடவுள் குறித்த ஒரு அச்சம், ஒரு இறை அச்சம், ஒரு பயம், கடவுளுக்கு பயக்கிற ஒரு பயம். ஏன்னா அந்த பயம்தான் வேதம் சொல்றது, fear of the Lord is beginning of the wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என்ன ஞானம்? கடவுளை அறிகின்ற அறிவு ஞானம். உலகத்தை அறிகிற ஞானம் மட்டுமல்ல, கடவுளை அறிகிற, கர்த்தருக்கு பயப்பட கடவுளை அறிய முடியும். கடவுளை குறித்த ஒரு பயம் அவரை சார்ந்திருக்கிற காரியம். எனவே அன்பானவர்களே, கர்த்தர் யார் என்பதை அறிகின்ற ஒரு அனுபவத்தோடு கூட நாம் அழைக்கப்படுகிற பொழுது இந்த உலகத்திலே நாம் அவரை துதிக்கிறோம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சொல்லுகிறார், அவரை துதிப்பதில் என்ன பிரச்சனை? அவருக்கு மகிமை ஸ்தோத்திரத்துக்குரியவர் என்று சொல்லி புகழ்வது என்ன ஒரு கஷ்டம் மற்றவர்களுக்கு? பரிசேயர்கள் அங்கே சாடுகிறார்கள். அப்ப சொல்ல, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளை கூப்பிடும். அப்ப இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப கடவுள் நம்மளை இன்னைக்கு அழைத்திருக்கிறார் இல்லையா? அப்ப நம்ம இன்னைக்கு அவரை துதிக்க வேணும். நம்ம துதிக்காட்டா
அதாவது எப்படி எஸ்தர் ராஜா சொன்னது போல முர்தகாய், அதாவது ரட்சிப்பு சமீபத்தில் இருக்கிறது, ரட்சிப்பு ஓ மூலமா வரப்போகுது, இல்லை என்ன வேற யார் மூலமாகவும் இஸ்ரேல் ரட்சிக்கப்பட முடியும். அப்போ கடவுள் நம்மளுடைய கரத்துல நமக்கு ஒரு கருவியா இருக்கிற பொழுது நம்ம அந்த கருவியாக நம்ம பயன்படுத்திக் கொள்ள நம்ம அர்ப்பணிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். கடவுள் எத்தனை மக்கள் இந்த உலகம் இருந்தாலும் கூட உங்களை என்னையும் கடவுள் தெரிஞ்சிருக்கா பாருங்க. எத்தனை பேர் இருந்தாலும் கூட கடவுள் உங்களையும் என்னை அவருடைய பிள்ளைகளாக, சொந்த சம்பத்தாக, அவருடைய சொந்த உடைமையாக, உரிமை பெயர் சொத்தாக, ஏன் நம்முடைய குடும்பங்களில் உறவுகளுக்கோ இனங்களுக்கோ நம்ம என்ன செய்கிறோம், அந்த சொத்தை எழுதி வைக்கிற போல கடவுளுடைய பரலோகத்தை நமக்கு ஆண்டவர் சொத்தாக வைத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் அவர் பிள்ளையாக இருக்கிற உரிமை, அவர் நம்ம தந்திருக்கிற வாசஸ்தலம் மிகப்பெரிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மேலான வாழ்வை கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம எழுதி வைத்து, நான் இருக்கிற இடத்துல என் ஊழியக்காலம் இருப்பார்கள் என்கிற வேளையில் ஊழியக்காலம் என்ன போதர் மட்டுமல்ல, அவர் துதியை துதித்து பாடுகிற, அவர் பெயராலே வாழுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்வை, உன்னதமான மங்காத என்னைக்கும் இருக்கிற நிலையான வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறபடினாலே அவரை புகழ்ந்து கொண்டே துதித்து கொண்டே ஜீவனுள்ள காலம் மட்டும் அவருடைய நாமத்திற்கு மகிமை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அவரை துதிக்க வேண்டும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானங்களிலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்ப இந்த இடத்துல கடை துதிக்கிறோம், இங்க ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். உங்க இல்லத்தினை கடை துதிக்கிறேன், ஆண்டவரே இங்கே வாரும் என் இல்லத்தை நிரப்பும் என்று சொல்லி, உம்முடைய பிரசனத்தினாலே என்னுடைய இல்லத்திலே ஒவ்வொரு அறைகளை நிரப்பும் என்று சொல்லுகிற வேளையிலே அந்த பரலோக மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இல்லங்களிலே. அன்பானவர்களே, இந்த ஆண்டுடைய வருகைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நியாயாதிபதி வர இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒரு நிலையில் எதிர்பார்ப்போடு நாம் இருக்கிற பொழுதும் கூட அவரை நாம் உலகத்திலே துதிக்க வேண்டும். அரசராக ஏற்று, நியாயாதிபதியை ஏற்று நம்பி இந்த உலகத்திலே நமக்கு கடவுள் தந்திருக்க மீட்பை எண்ணி கடவுளை மயப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதே வேளையிலே தெசலோனிக்கேயர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2ஆம் திருமுறை பகுதியை பார்க்க 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரையிலான வசனங்களிலே நாம் பார்க்கின்ற வேளையிலே அங்கு சில காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது அதிலே நாம் முதலாவது 13 வசனத்தை நாம் வாசிக்கின்ற வேளையிலே 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வருகின்ற பொழுது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய கடவுளுக்கு முன்பாக பிள்ளையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று சொல்கிற ஒரு வேண்டுதலை போல இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தெசலோனிக்கே சபைக்கு ஒரு வேண்டுதலை போல வைக்கிறார். அந்த வேண்டுதலிலே காணப்படுகிற சாரம் என்ன? பவுலார் தெசலோனிக்கே சபைக்காக ஜெபிக்கின்ற வேளையிலே அங்கே அவர் அந்த மன்றாட்டிலே வைக்கிற சாரம் என்ன, அந்த பெட்டிஷன்ஸ் என்ன, அந்த விண்ணப்பங்களை நாம் பார்க்கிற வேளையிலே இவ்விதமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வருகின்ற பொழுது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய கடவுளுக்கு முன்னதாக பிள்ளையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி, பிள்ளையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி. அப்போ இன்னைக்கு சபையாகிய நாம் தெசலோனிக்கே சபையை போல இருக்கிற அழைப்புல இருக்கிற பொழுது கூட நாம் என்ன பிள்ளையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி. அப்போ இன்றைக்கு விசுவாச பிள்ளைகளாகி மணவாட்டி நாம் மணவாளை அவருக்கு முன்பதாக, கிறிஸ்து அரசராகி அவருக்கு முன்பதாக இன்றைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் பிள்ளையற்ற பரிசுத்த உள்ளவர்களாக இருக்கும்படி. வேதம் சொல்றது, பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை ஒருவன் என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை ஒருவரும் தரிசிக்க முடியாது. அப்போ வருகையில் அவர் தரிசிப்பதற்கும் பரலோக மகிமை பெற்றுக் கொள்வதற்கும் பிள்ளையற்று பரிசுத்தம் இருக்கும்படி உங்கள் இதயங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துவாராக என்று சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ நம்ம ஸ்திரப்பட வேண்டும். எதற்காக? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க, பிள்ளையற்ற இருக்க நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதும் கூட அதுக்கு முந்தைய வசனம் நாம் சற்று பார்ப்போமே. அதை நான் பார்க்கின்ற வேளையிலே அங்கே பார்க்கிறோம் 12ஆம் வசனம். அது நாம் வாசிக்கின்றபடி, நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும்
மற்றெல்லா மனுஷிடத்திலே வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்திருக்கவும் செய்யுது. அப்போ கடவுளுடைய பிரசனத்திலே நாம் அவரை தரிசிக்க, அவரோடு கூட தூதர்களோடு கூட சேனைகளோடு பரிசுத்தங்களோடு கூட வருகின்ற பொழுது அவர்கள் நாம் நிற்பதற்கு பிள்ளையற்ற பரிசுத்தம் நமக்கு வேண்டும். அந்த ஸ்திரத்தில் நாம் நிற்க வேண்டும். பிள்ளையற்ற பரிசுத்தம் இருக்கு. அதே போல இங்கே ஒரு வசனம், பிள்ளையற்ற பரிசுத்தம். அது என்ன? முதல் இருக்கிற 3 கற்பனைகளை போல, அதாவது முதல் இருக்கிற நிலைப்பாடோடு கூட, அதாவது நான் பார்க்கிற பொழுது அதாவது முதல் காரியங்களில் இருக்கிற நிலைப்பாடு கடவுளுக்கு, நமக்கும் கடவுளுக்கு உறவு போல பிள்ளையற்ற பரிசுத்தம். ஆனால் அது முந்தின வசனம் பார்க்கிற பொழுது பாருங்க, நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஏற்புடையதாக நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லார் மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் உங்களை சிறுகவும் அல்ல, உங்களை சிறுக அல்ல பெருகும்படியாக நிலைத்திருக்கவும் செய்து. அப்போ அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தையில் நமக்கு சற்று கசப்பு தான். சில உலகத்துல பார்த்தா ஒருவர் நமக்கு விருப்பம் இல்லாதவர்கள் எதிர வந்தா முகத்தை பார்க்க முடியாது. முகத்தை பார்க்க கூட மனம் இல்லாத இருக்கிற மனுக்குலம் நாம். என் கிறிஸ்தவர்களாக இருக்கிறேன், நான் கூட பல நேரங்களில் இருந்திருக்கிறேன். அதை எப்போது தொடர்வதில்லை. ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது முந்தி பேச முனைக வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே, பவுல் மூலமாய் பேசுகின்ற பொழுது, நாங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற அன்பு கோப்பாய். ஏன் அதை எப்படி பார்க்க வேண்டும்? கடவுள் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு கோப்பா. கடவுள் நாம் எவ்வளவு மாசுள்ளவர்களாக தகுதி இல்லாதவர்களாய் காணப்பட்டாலும் கூட அவர் நம்ம மீது வைத்த அன்பு கோப்பாக, அவர் என்னையும் நேசித்ததன் வழியாக எனக்கு ஜீவனை கொடுத்து கடவுள் சமூகத்தில் அவரை ஆராதிக்க வைத்திருக்கின்றபடினாலே அவருக்கு மகிமை எனக்கு ஆண்டவர் வாழ தந்திருக்கிற வாழ்வி நிமித்தமாக அவர் என் மீது வைத்திருக்க அன்பு கோப்பாக நம்ம என்ன செய்யணும்? நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்திருக்கவும் செய்து. ஒரு பிளஸிங், ஒரு ஜபிக்கிற ஜபத்தோடு கூடிய வருகிற வசனங்கள். அப்ப இன்றைக்கு அவருடைய வருகைக்காக நாம் இருக்கிற பொழுது, அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுற பொழுது பிழையற்ற பரிசுத்தம் அவசியம். அதே போல அதற்கு நிகரான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாமும் கூட மற்றவர்கள் மீது வைக்கிற அன்பிலே, மனுஷத்திலே வைக்கிற அன்பிலே பெருக வேண்டும். ஆண்டவர் சொல்ல, கண்ட சகோதரனை நேசியாமல் காணாதிருக்கிற கடவுளை தரிசிப்பது எப்படி? உன்னுடைய சகோதரனுக்கு உனக்குள்ளாக ஒரு பிணக்கம் உண்டு என்று சொன்னால், ஒரு பிரச்சனை உண்டு என்று சொன்னால், நீ ஆலயம் வருகிற பொழுது அந்த ஆலயத்துல இந்த இடத்துல வைத்து விட்டு காணிக்கையை ஒருவேளை ஒரு சைட்ல வைத்து விட்டு செல்லலாம். மேல ஆல்டருக்குள்ள போகக்கூடாது. முதலாவது வீட்டுக்கு போய் அல்லது நம்ம ஊருக்கு போய் உன் உடன்பிறப்போடு கூட என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஒப்பந்தம், அதாவது ஒரு ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாக வேண்டும். ஒரு உறவை மேற்கொண்டு விட்டு அந்த உறவை ஏற்படுத்தி விட்டு பிற்பாடு அந்த காணிக்கை எடுத்து சமூகத்துல படைப்பாயாக. அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். கண்ட சோனை காணாமல் காணாத இறைவனை தரிசிக்க முடியாது. அப்போ நம்ம அவருடைய வருகையிலே நாம் நிலைத்திருப்பதற்கு பார்ப்பதற்கு அவர் நமக்கு மீது வைத்த அன்பு கோப்பாக, பவுல் சொல்லுகிறார், நான் உங்கள் மீது வைத்திருக்க அன்பு கோப்பாக நீங்களும் பிறர் மீது அன்பிலே நீங்கள் பெருக வேண்டும். அப்போ நம்ம இந்த உலக வாழும் காலங்கள்ல நம்ம யாருக்கிடையே நமக்கு ஒரு பிணக்கம் இருக்கிறதோ அல்லது பிரச்சனை இருக்கோ அவர்களோடு கூட நான் ஒப்புராய் விட வேண்டும். இந்த வருகை காலங்கள் நமக்கு கொடுக்கிற ஒரு சந்தோஷம், ஒருபுறம் கிறிஸ்துமஸ் காலம் சந்தோஷம், பகிர்வுகள். அதே போல அவர் வருகைக்காக இருக்கிற பொழுது நாம் பிறரோடு கூட ஒப்புரவு ஆக வேண்டும். எனவே ஒரு சத்தியம், கடவுளை நாம் புகழ வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். பல நம்ம சொல்ல, ஏன் கடவுளை துதிக்கிறோம், ஏன் சர்ச்சைக்கு போறோம், எனக்கு முடியல. எந்த பலவீனமா இருந்தாலும் கூட கடவுள் சமூகத்தில் வர நாம் அழைக்கப்படுகிறோம். மோசஸ் ராஜசேகர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியர், அவருடைய இளம் வயதிலேயே 27 வயது காலகட்டத்திலே சர்க்கரை நோயினாலே பாதிக்கப்பட்டார். பிற்பாடு அவருக்கு அந்த நிலையோடு கூட இருந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பலவீனப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 2 கண்களும் கூட அவர் பார்வை இழந்து போனது. பிற்பாடு அவருடைய கடைசி காலங்களில் பார்க்க 2 சிறுநீரகங்களும் கூட செயலிழந்து போகிற அனுபவம். அப்போ வீட்டில் என்ன போட வேண்டாம், சர்ச்சில் கொண்டு என்ன வைங்க என்று சொல்லி
அந்த முடியாத நிலை கூட சர்ச்சில் கொண்டு வைத்தார்களாம். அதான் நிறைய பாடல் உங்களுக்கு ஒரு நிறைய பாடல், மோசஸ் ராஜஸோட பாட்டு, நிறைய பாட்டு. எனக்கெல்லாம் அந்த பாட்டு நிறைய பாட்டு காணாமல் தெரியும். 2003 காலங்கள் அந்த பாட்டெலாம் காணாமல் படித்து போர்டில் எழுதி போட்டு பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் பள்ளி சொல்ல காலங்கள் நிறைய பாட்டு. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, கிருபாசனபதியே, நிறைய பாடல்கள் எல்லாம், நிறைய பாடல்கள். அப்போ அந்த அப்போ அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம், இந்த பலவை ஆண்டு சொல்ற, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் போன விளங்கும். அப்போ அவருக்கான ஆயத்தம், அவருக்காக வாழு அனுபவங்கள், அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழு அனுபவங்கள். இப்போ நம்ம கடவுள் சமூகத்தில் கடவுளை துதித்து கொண்டே இருக்கணும். அதே மற்ற மீது நம்முடைய அன்பு கடந்து போகட்டும். நம்மளே அன்பு செய்வது போல மட்டுமல்ல, பிறர் மீது அன்பு செலுத்தணும். எனவே இந்த திருவரை காலத்திலே நம்மை தயாரிக்கிற ஒரு ஆயத்தம் என்னவென்று சொன்னால், பிற மக்களோடு நல் உறவிலே நாம் வாழுவோம், பிற மக்களில் அன்பை நாம் செலுத்துவோம், முந்தி பேசுவோம். என்ன செய்திட முடியும்? நம்ம பேச முன் வந்தா உள்ள முகத்தை நம்ம சரித்து விட்டு செல்லலாம். பரவாயில்லை, திருப்பி பேசுங்க. இயேசு சிலுவையில எப்படி கொடுத்தார்? சிலுவையில. எனவே இந்த உபதேசங்கள் எல்லாம் பார்க்க பொழுது அன்பார்களே, நம்முடைய நோக்கம், நம்முடைய எய்ம் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வருகைக்காக ஆயத்தப்பட அதை நாம் முன்வைத்து நாம் செல்ற பொழுது இந்த உலகம் நாம் நிச்சயமா அன்பு செய்து வாழ முடியும். எனவே நாமும் கூட கடவுள் துதிக்கிற மக்களாக, நம்முடைய வாழ்க்கை நம்மை மாசற்ற பிழையற்ற பரிசுத்தவான்களாக, பிறர் மீது நாம் நிலையான நல்ல அன்பு செய்து அன்பிலே பெருகிற மக்களாய் வாழ்ந்து அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக, ஆயத்தப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாய் வாழ்ந்து நிலையான வாழ்வில் நாம் வாழ கத்துதாமே இந்த வாழ்வு தருகின்ற இறைவாத்தின் மூலமாக நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கு மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமேன். யாவரும் எழுந்து நாம் ஸ்தோத்திர பலி கீதத்தை பாடுவோம். திருச்சபை அறிவிப்புகள் இந்த வேளையில் நடைபெறும். ஒன்று 12/2024 ஞாயிறு சபைக்கு அறிவிப்புகள். பிறந்த நாள் வருகிற 5/12/2024 என்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் நம்ம சபையினர் திரு நல்லதம்பி திருமதி எஸ்தர் நல்லதம்பி அவர்களின் பெருமை செல்வன் அஸ்வின் ஜெஸ்ரிலுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள்: ஞாயிறு ஆராதனை காணிக்கை 1891 ரூபாய், சோஸ்திர காணிக்கை 500 ரூபாய், திருமண நாள் காணிக்கை 200 ரூபாய், மாத காணிக்கை 1000 ரூபாய், ஏல காணிக்கை 100 ரூபாய், மொத்தம் 3691 ரூபாய். இன்று ஆராதனைக்கு பின்னர் சபை கூட்டம் நடைபெறும். இந்த கிறிஸ்துமஸ் தொடர்பான காரியங்களை பற்றி ஆலோசனை பண்ண வேண்டியிருப்பதால் சபை கூட்டம் நடைபெறும். சபை மக்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
அக்டோபர் 2024 வரவு செலவு கணக்கு விவரம். 6/10/2024 ஞாயிறு ஆராதனை காணிக்கை 2301. 13/10/24 ஞாயிறு ஆராதனை 1735. 20/10/2024 775. 27/10/2024 1351. மொத்தம் ஞாயிறு ஆராதனை காணிக்கை 6162. 6/10/2024 திருவிருந்து ஆராதனை காணிக்கை 1860. விசேஷ சோஸ்திர காணிக்கை மிஸ்ஸஸ் எஸ் சுலோச்சனா ஹரிச்சந்திரன் 8900 8900. பிறந்த நாள் காணிக்கை மிஸ்ஸஸ் பிரீத்தி ஆண்டர்சன் 500. மிஸ்டர் முரளிதரன் நெப்டில் 1000. மிஸ்டர் எஸ் நீல் ட்ரஸ்ட் கிறிஸ்டியன் 200. மொத்தம் 1700. திருமண நாள் காணிக்கை மிஸ்டர் கே கல்யாண் மிஸ்ஸஸ் ரஞ்சினிகா 200. ஏல காணிக்கை அக்டோபர் மாதம் மொத்த ஏல காணிக்கை 755. மாச காணிக்கை மொத்தம் 45,750. போத்திஸ் நம்ம கல்லறை தோட்ட சவரில் போத்திஸ் விளம்பரப்படுத்தினதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 10,000. மொத்தம் அக்டோபர் மாதம் வரவு 75,327. அக்டோபர் மாதம் செலவு. செப்டம்பர் 2024 அசஸ்மெண்ட் கட்டினது 28,800. மோசஸ் சேலரி 6000. சண்டே ஸ்கூல் எக்ஸாம் ஃபீஸ் 255. யூத் ஃபெலோஷிப் டொனேஷன் 1000. திருநெல்வேலி சர்க்கிள் யூத் ஃபெலோஷிப் 2024 வள்ளியூருக்கு போன வேன் வாடகை எல்லாம் சேர்த்து 4500. சர்க்கிள் கான்ட்ரிபியூஷன் 200 × 12 ஒரு வருஷத்துக்கு 2400. டோட்டல் 42,955 42,955. அக்டோபர் மாதம் மாச காணிக்கை செலுத்தினவர்கள் விவரம். மிஸ்ஸஸ் பபிசென்சி நெப்டில் 800. மிஸ்டர் ஆர் சுரேஷ் குமார் நெப்டில் 300. டாக்டர் ஜே ராஜசேகரன் 2500. மிஸ்டர் கே சாமுவேல் 1500. மிஸ்டர் எஸ் ஆப்ரஹாம் தாமஸ் 1000. மிஸ்டர் எஸ் நீல் ட்ரஸ்ட் கிறிஸ்டியன் 500. மிஸ்ஸஸ் பெமி ஆனந்தகுமார் 500. மிஸ்ஸஸ் சாந்தி கமலாகரன் 500. மிஸ்ஸஸ் வனிதா ஜஸ்வின் சேகர் 1000. மிஸ்ஸஸ் வித்யா முத்துராஜ் 200. மிஸ்டர் எம்.ஏ. மனோகர் ஆத்மநாதன் 2000. மிஸ்டர் ஆர் அனிஸ்காந்த் 500. மிஸ்ஸஸ் வி ரத்தினகுமாரி 50. மிஸ்ஸஸ் ஜி லஜிதா பிரேம்குமார் 1000. மிஸ்ஸஸ் லலிதா இன்பம் 500. மிஸ்ஸஸ் கெட்சியால் 2500. மிஸ்டர் ஏ குணசேகரன் 2000. மிஸ்ஸஸ் லீலா ஜோதிலால் மோகன் 500. மிஸ்ஸஸ் மாலா தினகரன் 2000. மிஸ்டர் டி ஆண்டர்சன் 4000. மிஸ்டர் டி அருண் 6000. மிஸ்டர் ஏ மான்ஸ் உதயகுமார் 500. மிஸ்டர் டி ஜார்ஜ் ஸ்டீவன்சன் 500. மிஸ்டர் ஐ நல்லதம்பி 2500. மிஸ்டர் ஜே டி அருள் பீட்டர் 500. மிஸ்டர் கே மதியழகன் 1000. மிஸ்டர் பி பிரபுதாஸ் கிஷோர் 1000. டாக்டர் பி அரவிந்த் பாபு 4000. மிஸ்டர் ஜி பிரேம்குமார் 3000. மிஸ்ஸஸ் எஸ் ஜாய்ஸ் மல்லிகா சாலமோன் 500. மிஸ்டர் ஏ ஜெயசிங் 400. மிஸ்டர் சி எஸ் மணி 1000. ரெவரண்ட் ஆர் விஜய்சிங் 1000. செப்டம்பருக்கும் அக்டோபருக்கும் மொத்தம் 45,750. சிறப்பு ஜெபத்திற்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். சிறப்பு ஜெபம் இந்த வேளையிலே எடுக்கப்படும். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை
ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாரே. அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன். இவர்கள் எனக்கு துதியை சொல்லி வருவார்கள் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு கடவுள் எங்களையும் தெரிந்தெடுத்திருக்கின்றீர். இத்திருச்சபையிலே நாங்கள் நல்ல விசுவாச குடும்பங்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழத்தக்கதாக கடவுள் அருள் தந்திருக்கிறீர். உம்முடைய ஆற்றலையும் உம்முடைய சத்துவத்தையும் உம்முடைய கிருபையையும் உம்முடைய பலத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து உம்முடைய கிருபையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ ஆண்டவர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் தங்கள் வாழ்விலே பிறந்தநாள் காணுகின்றவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரை 5/12/2024 அன்று தன் வாழ்வில் பிறந்தநாளை காணுகின்ற அருமையான அன்பு பிள்ளை அருமையான பிள்ளை ஆஸ்வின் ஜெஸ்ரேல் சன் ஆஃப் திருவாளன் நல்லத்தம்பி திருமதி எஸ்தர் நல்லத்தம்பி அவர்களுக்காக நன்றி படைக்கின்றோம். அருமையான கடவுள் அன்பு மகனை இம்மட்டுமாக ஆசீர்வதிக்கின்ற இவக்காக நன்றி படைக்கின்றோம். கடந்த காலங்களிலே ஒரு சிறப்பான முறையிலே படித்து ஆண்டவரே ஒரு நல்ல உயர்வை கடவுள் கொடுத்திருப்பதற்காக நன்றி படைக்கின்றோம். இந்த காலங்களிலும் கடவுள் ஒரு நல்ல ஒரு ஸ்டாஃப் செலெக்ஷனுக்காக உம்முடைய மகன் எதிர்கொள்ளுகின்ற இந்த காலங்களிலே இந்த முயற்சிகளிலே கடவுள் நல்ல ஒரு வெற்றியை ஆண்டவர் உம்முடைய பிள்ளைக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே நல்ல ஒரு வெற்றியை பெற்று கடவுளே எதிர்காலம் கடவுளுக்குள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக கடவுள் உம்முடைய ஒத்தாசை நல்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அப்படியே கடவுள் உம்முடைய மகனை ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். வரும் காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய அருமையான சகோதரன் அருமையான ஐவின் டெஸ்மாண்ட் அவர்களுக்காக செபிக்கின்றோம். அந்த மகனையும் கடவுள் ஆசீர்வதியும். குறிப்பாக உம்முடைய மகனும் சென்னையிலிருந்து படிக்கிற அனுபவங்களை கடவுள் கொடுக்கிறேன். சிறப்பாக இந்நாட்களில் கூட இந்த ஆலய தொழுகைகளை பங்கேற்க கற்றுக் கொடுத்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி படைக்கிறோம். கடவுள் அன்பான மகளுடைய முயற்சிகளை அறிந்திருக்கிற கடவுள் நல்ல ஒரு ஆண்டவரே ஒரு வேலை வாய்ப்பை கடவுள் தந்து உம்முடைய மகனை உயர்த்தி ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கின்றோம். அப்படியே செய்வீராக. கடவுள் அப்படி கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி படைக்கிறோம். பெற்றோருக்காக வருகிறோம். அன்பு சாருக்காக அன்பு டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அன்பு உள்ளங்களையும் குடும்பமாக நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம். அதுபோலவே ஆண்டவரே இவ்வாரம் தங்கள் வாழ்விலே ஆண்டவரே ஏதோ மேற்கொள்ளுகிற நல்ல காரியங்களுக்காக குடும்ப நிகழ்வுகளுக்காக சொந்த பந்தங்கள் இல்லங்கள் நடைபெறும் நிகழ்வுகளுக்காக தூர இடங்கள் பிரயாணங்களுக்காக பல பணிகளுக்காக இன்னமாக ஆண்டவர் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு விசேஷமான விஷயங்களுக்காக ஏனைய பல காரியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லோருடைய பணிகளையும் பிரயாணங்களையும் குடும்ப வாழ்வையும் அவனமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுவேன் என்று சொன்ன கடவுள் அன்பான மகனை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுகொள்கிறோம். இவர்களுக்காக இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற விசுவாச குடும்பங்களை வந்திருக்கிற உம்மை நம்பி வாழ்ந்து வழிபடுகின்ற இன்னுமாக புதிதாக தொழிலை பங்கேற்கின்ற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் படைக்கிறோம். இப்பரேசின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேடும் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். இப்பொழுதும் பிள்ளைகள் வசனம் சொல்லும்படியான ஒரு வேளையை கொடுக்கிறேன். பிள்ளைகள் வசனம் சொல்ல அன்பாய் கேட்கிறேன். நோபடி. அன்பானவர்களே, இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து
இறைவனுக்கு நாம் நம்முடைய காணிக்கையை நாம் மனமுவந்து படைக்கும்படியாக காணிக்கை பாடலாக இணைந்து 570வது பாடலை நாம் இணைந்து பாடி கத்திருக்கின்ற காணிக்கை சேகரிக்கப்படும். 570வது பாடல் சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாரும் என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து எழுந்து நாம் பாட கடவோம். அனைவரும் நாம் 29வது பக்கம் இருக்கின்ற திருவிருந்தோடு கூடிய பிரதான தேவ ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 21 உங்களோடு இருப்பாராக.
எவ்விடத்திலும் ஸ்தோத்தரிப்பது நீயாகவே தகுதியும் சமயம் நீதானமும் நன்மையுமாவே. ஆதலால் உமது மகிமையான நாமத்தை தேவ தூதர்களோடும் பிரதான தூதர்களோடும் சகல வான சேனைகளோடும் ஏக கடிவாய் துதித்து நாங்களும் சொல்வதாவது மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமணத்திலே செய்யப்படுவது போல உன்னையும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சியும். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எனதையும் உம்முடையவைகளே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை நம்முடைய சீடர்களுக்கு சொன்னதாவது, நீங்கள் இதை வாங்கி செய்யுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, எல்லோரும் இதிலே மனம் பண்ணுங்கள். இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிறது. என்னுடைய ரத்தத்தால் புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இதை நீங்கள் மனம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு
விருந்து ஆயத்தமாயிருக்கு, நீங்கள் வந்து பங்கு பெற அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இருநூற்று 95வது பாடலை சபையார் பாட அன்பாய் கேட்கிறேன். 295வது பாடல். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் மெய்யான விசுவாசத்தில் நிலை வாழ்வுக்கென்று தடப்படுத்தி காப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.
விலையேற பெற்ற இரத்தம் உண்மையான விசுவாசத்தில் நிலையான வாழ்வுக்கென்று திடப்படுத்தி காப்பதாக. சமாதானத்தோடு செல்வோம். நிலையான வாழ்வுக்கென்று திடப்படுத்தி காப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். இப்பொழுது உமது வார்த்தையின்படி உமது இப்போதுமே பொதுவான ஏனெனில் அவர் நல்லவர். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, இந்த ஆரோக்கிய தேவபிரசாதங்களினாலே எங்கள் பசி தாகத்தை தைத்திருக்காரும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீரை பற்றி கொள்ளும் விசுவாசத்திற்கென்றும் நாங்கள் ஒருவரை ஒரு செய்யும் கடலான செய்திருக்கின்றோம். இதை எங்களுக்கு பலிக்க பண்ண வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்தாவியோடும் இவ்வாயங்களாய் படைத்தாண்டு கொண்டிருக்கிற உமநேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுவீரோ. ஜெபம் செய்வோம்.
இரக்காசனத்தில் வீற்றிருக்கிற இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவரே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு ஆயுதத்தோடு நாங்கள் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு உம்முடைய கிருபைகளை தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்படவும், உம்மை நாங்கள் துதித்து உம்முடைய நாமத்தை இந்த உலக வாழ்வில் நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களாகவும், அதே போலவே ஆண்டவரே, கடவுள் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு, அதன் வழியாக நாங்களும் மற்றவர்கள் மீது பிறர் மீது நாங்கள் அன்பு செலுத்தி வாழ ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய கிருபையை தர நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய வருகையில் நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்படவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த வேளையிலும் கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிற எங்கள் திருச்சபைக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரை. திருச்சபைக்காக, திருச்சபையின் வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக உம்மை நோக்கி வேண்டுதல் புரிகின்றோம் சுவாமி. கடவுள் எங்களுடைய வாழ்விலே கர்த்தர் ஆசீர்வாதமான திருச்சபையாக ஆண்டவர் இச்சபையை தந்திருக்கிறீர். ஆலயம் தொழுவதும் சாலவும் நன்றி என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமாக இந்த வார்த்தைகள் வந்தாலும் கூட ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளும் எங்களுக்கு நல்ல அழைப்பை கொடுக்கிறது. ஆண்டவரது இல்லம் செல்வோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன செய்தி நான் கேட்ட பொழுது மகிழ்ச்சி அடைந்தேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே கர்த்தாவே எங்களை ஆலயத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை கூட்டி சேர்த்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என்ன இருந்தாலும், எத்தனை உறவு இருந்தாலும் கூட உம்முடைய ஆலயத்திலே வருகிற அந்த ஒரு ஆசீர்வாதம், உம்முடைய ஆலயத்திலே வரக்கூடிய அந்த ஒரு உணர்வு, உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ளுகின்ற ஒரு அனுபவங்கள், அது எப்படிப்பட்ட ஒரு செல்வத்திற்கும் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியங்களுக்கும் அது ஈடு இணையே இல்லது நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அந்த ஒரு உணர்வோடு கூட உம்முடைய சபையிலே கடவுள் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறீர். அது உமக்கும் உம்முடைய மக்களுக்கும் இருக்கிற அந்த அன்பின் அடையாளம், அந்த உறவினுடைய அடையாளமாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே, உமக்கும் இதோ அருமையான சபை மக்களுக்கும் நடுவராய் இருக்கிற ஒரு மத்தியஸ்தனாக உம்முடைய சமூகத்திலே வேண்ட செய்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ ஆரோக்கியமின்மைகள் காணப்பட்டாலும் உம்முடைய ஆண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிற கர்த்தர் கொடுக்கிற சுகத்திற்காக, பலத்திற்காக நன்றி ஆண்டவரே. இங்கிருந்து உம்முடைய மக்கள் செல்லுகின்ற பொழுது ஒரு முழுமையான பலத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை சுகவினத்தின் மத்தியிலே உம்முடைய ஆலயம் வர முடியாத இல்லத்திலே காணப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடவுள் தாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரும் நாட்கள் சபையிலே உம்முடைய மக்களை ஆண்டு அழைத்து வந்து உம்முடைய நாமத்திலே உம்முடைய நாமத்திற்கு நன்றி சொல்ல, பாடி துதிக்க, ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதுமாக இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, சென்ற காலங்களிலே, சென்ற வாரங்களிலே பலவீனத்தின் பள்ளத்தாக்கின் ஊடாய் கடந்து சென்ற மக்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. சபையிலே அருமையான டாக்டர் ராஜசேகர் அன்பு சாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தந்திருக்கின்ற விடுதலைக்காக நன்றி அப்பா. கடந்த நாட்களிலும் கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சுகவீனத்தோடு காணப்பட்ட பொழுதும் கூட கர்த்தாவே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையில அவர்கள் மருத்துவமனை காணப்பட்ட கர்த்தாவே, இன்றைக்கு கூட உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய சபையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்ற கிருபைக்காக நன்றி. அன்பு சாருக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அன்பு துணைவியர் திருமதி ஆண்டவரே ஜீவா ரோஸ் ராஸ் அன்பு அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் பலவீனத்தோடு இல்லத்திலே காணப்பட்ட கர்த்தர் எப்பொழுதும் தந்திருக்கின்ற விடுதலைக்காக நன்றி, கொடுத்திருக்கின்ற சுகத்திற்காக நன்றி. முழுமையான பலத்தை கர்த்தர் கொடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லத்தக்கதாக, உங்களுடைய சமூகம் நன்றி சொல்லத்தக்கதாக அன்பு அம்மாவுக்கு நல்ல பலத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்வீராக. அது போலவே கடவுளே, இந்த வெளியில் கூட திருமதி மேரி சாமுவேல் அன்பு அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். கர்த்தாவே, செந்நாள் கூட ஆண்டகரணி ஆபரேஷன் சிறப்பாக நடைபெற கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. என்றாலும் ஆண்டவரே, அந்த இடத்திலே தையல் பிடிக்கப்பட்டிருக்கிறதிலே காணப்படுகிற அந்த காயங்களை முழுமையாய் கட்டி நல்ல சுகத்தை கற்றுக் கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பலத்தோடு சுகத்தோடு காணப்பட இல்லதுங்களே அவர்கள் ஆண்டவரே எந்த வேலையும் செய்யக்கூடாதபடி காணப்பட்டாலும் கூட கர்த்தர் நல்ல முழுமையான பலனை ஆர்டர் கொடுத்து காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஒரு நாட்டில் கர்த்தர் சமுதிரம் வந்து உமக்கு நன்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போலவே ஆண்டவரே, இன்னும் யார் யாரெல்லாம் பலவீனத்தின் வழியே கடந்து செல்கிறார்களோ கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல பலனை, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போலவே கர்த்தாவே ஆண்டவரே, தங்கம் அம்மாவுடைய அருமையான சகோதரர் திருவாளர் ஜேசுபாதம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த நாள்னு கூட ஆண்டவரே, இதோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆண்டவர் நடைபெற ஆண்டவரே, அந்த சிகிச்சையிலே கடவுள் கிருபை தந்தீரே ஆண்டவர், உமக்கு நன்றி. சுகத்தோடு பலத்தோடு இல்லம் திரும்பவும் கத்த நல்ல வாய்ப்பினை நல்கினபடினாலே உமக்கு நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம். கடவுள் தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாள் கூட திரு மான்சுதேகன் மூலமாக அந்த செய்தி கேட்டு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. மாமாவுக்கு நல்ல சுகத்தோ ஆண்டவரே, நல்ல ஒரு முறையிலே அவள் இல்லம் திரும்பியதை கேட்ட பொழுதும் கூட கத்தாவே உமக்கு நன்றி படைக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இன்னமாக ஆண்டவரே, இதோ யார் யாரெல்லாம் ஆண்டவரே தங்கள் வாழ்விலே பலவீனமாய் உணர்கிறார்களோ கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கின்றோம் ஆண்டவரே. ஒரு அடியானுக்கு தெரியாதபடிக்கு ஒருவேளை யாராகிலும் கூட ஆண்டவரே பலவீனத்தின் மூலமாய் காணப்பட்ட அவர்களுக்காக கூட நாங்கள் வெளி ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியமான வாழ்வை அவர்களுக்கு தந்து பலப்படுத்தி சமூகத்தில் நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தர ஜெபிக்கின்றோம். இந்த வேளையில் கூட சமூகத்திலே ஆண்டவர் பர்த்டே ஆஃபரிங் படைத்திருக்கின்ற அருமையான பிள்ளை ஆஸ்வின் ஜெஸ்ரல் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் அருமையான மகனை ஆண்டவர் நிறைவாய் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டிக் கூட மகனை ஆசீர்வதிப்பீராக. அதே போலவே ஆண்டவரை இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் நன்றி படையிலாய் நம்முடைய சமூகத்திலே படைத்திருக்கின்ற திருமதி சுலோச்சனா ஹரிச்சந்திரன் அம்மா படைத்திருக்கின்ற இந்த காணிக்கு வருகிறோம். கடவுளை நோக்கத்தை அறிகின்ற கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கடவுளை சென்னையிலே நாட்டில் பணி செய்தாலும் கூட உங்களுடைய ஆலயம் கடந்து வர வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு குடும்ப சமூகத்தில் வந்திருக்கிற பொழுது கர்த்தாவே அவளை நிறைவாக பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே கடவுள் நல்ல பணி மாடல் உத்தரவை கற்றுக் கொடுக்க நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். சாருக்காக, பிள்ளைகள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அவனமாகவே இந்த திருமதி ரத்னகுமாரி அன்பம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய அருமையான மகள் அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த குடும்பத்தை ஆண்டவர் பொறுப்படுத்தி தேவையை சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அதுபோலவே திருவாளர் கே சாமுவேல் அன்பு ஐயாவுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு ஐயாவுடைய குடும்பத்தை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அதே போல நீல் ட்ரஸ்ட் கிறிஸ்டியன் அன்பு பிரதர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அன்பு பிரதர் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. தூரத்திலே வாழுகின்ற பொழுது நம்முடைய கரம் பிள்ளைகளோடு தங்கட்டும். அதே போலவே பிரதர் ஆபிரகாம் தாமஸ் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அன்பு பிரதர் குடும்பத்தை கர்த்தர் நிறைவாய் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதுபோலவே திருமதி ரூத் தெஸ்யாள் அன்பு அம்மாவுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அன்பு அம்மாவுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன் மகளை கடவுள் அதிகமாய் நாட்டில் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டு. அன்பாவை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் மான் சுதேகுமார் அவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அன்பு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. அன் மகனுக்கு காணப்படுகிற அந்த பலவீன கட்டுகள் நீங்கி இப்போ நல்ல பலத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் நோக்கி வேண்டு செய்கிறோம் ஆண்டவரே. அதே போலவே திருமதி பிமி ஆனந்தகுமார் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரி குடும்பத்தை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. கடவுளை நாளைய தினத்தில் கூட உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே சிறப்பாக நாட்டிலும் கூட ஆண்டவரே இந்த மாசம் சார்பாக அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்காக நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து அவருடைய பணிகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அவனமாக திருவாளர் ஜார்ஜ் ஸ்டீவன்சன் அன்பு சாருடைய குடும்பத்திற்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கடவுளை அன்பு சாருடைய குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வாத அன்பு அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் மத்தியிலும் கூட கர்த்தர் கொடுக்கிற பலத்திற்காக நன்றி. தொடர்ந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வாதம். அதே போலவே அருமையான ஆண்டவரே தோத்திர காணிக்க படைத்திருக்க அருமையான சுலோச்சனா அன்பு அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளை அன்பாவுடைய குடும்பத்தை காத்து நிறைவை பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதே போலவே ஆண்டவரே திருவாளர் குணசேகர் அன்பு ஐயாவுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அன்பு ஐயாவுடைய குடும்பத்தை காத்து பொறுப்படுத்த ஆசீர்வதியும். அவர்களுக்கும் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நிறைவாய் தர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவனமாக அன்பு திருமதி லஜிதா பிரேம்குமார் அவர்களுக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்பு மகளது குடும்பத்தை காத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு இறங்கி ஆண்டவர் கற்பதின் கண்ணியை கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவனமாகவே ஆண்டவரே தூரதேசத்திலே வாழுகிற அருமையான டாக்டர் அரவிந்த் பாபு அன்பு பிரதர் குடும்பத்திற்காக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். செய்கின்ற பணிகளை குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதே போலவே திருவாளர் பிரேம்குமார் அன்பு ஆசிரியர் குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். அன்பு சாருடைய குடும்பத்தை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாரு கர்த்தர் கொடுக்கிற சுகத்திற்காக பலத்திற்கு நன்றி. இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதே போலவே அருமையான பிரதர் கிஷோர் அவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். குடும்பத்தை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவையை சந்தித்து காத்துக்கொள்ளும். அதே போலவே ஆண்டவரே அருமையான மிஸ் சாந்தா சரோஜினி அன்பு அம்மாவுடைய குடும்பத்திற்கு அன்பு அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளை அவருடைய உற்றார் உறவுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சிறப்பாக அன்பு அம்மா படைத்திற்கான ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. கடந்த நாட்கள் கூட
எதிர்பாராத விதமாக கீழே விழுந்த பொழுதும் கூட கத்தாவே எம்மை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த இறக்கங்களினால் சேர்த்துக் கொண்டு சொன்னது போல கத்தாவை கொடுத்திருக்கின்ற பலத்திற்காக நன்றியப்பா. தொடர்ந்து பாதுகாத்து பலப்படுத்தும், காயங்கள் காணப்பட்ட இடத்தில் கூட நல்ல பலனை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போலவே திரு மதியழகன் அன்பு சாருடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். அன்பு சாருடைய குடும்பத்தை கத்ததாமே நிறைவாய் ஆசீர்வதிக்க செபிக்கும். பலங்கள் மத்தியிலும் கூட கத்தர் கொடுக்கிற பலத்திற்காக சுகத்திற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். அதே போலவே டாக்டர் ராஜ் சாருடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்லும். கடவுளை அன்பு சாருடைய குடும்பத்தை கத்தர் புறப்படுத்து நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். அதே போலவே அருமையான திருமதி லலிதா இன்பம் அம்மாவுடைய குடும்பத்திற்காக நன்றி படைக்கிறோம். அன்பு அம்மாவுடைய குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. பிரதர் பிரின்ஸ் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். பிரதர் குடும்பத்தை ஆசீர்வதி. அதே போலவே பிரதர் அசோக் குமார் அவருடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். கடவுள் அன்பு குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது போலவே ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அருமையான கல்யாண் சாருடைய குடும்பத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அன்பு சாருடைய குடும்பத்தை கத்தர் புறப்படுத்து நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவன் மகனுக்கு நல்ல வேலை ஏற்ற வேலை அந்த பணிகளும் கூட ஆண்டவரை ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கடவுள் கொடுத்து நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஆசிரியர்களை தரும்படியாக நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அதுபோலவே அருமையான எம்மை மனோர் ஆத்மசாருடைய குடும்பத்திற்காக நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். தந்தை அன்பு சாருடைய குடும்பத்தை கத்தர் நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். செய்கின்ற பணிகளையும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போலவே பிரதர் அனிஷ்காந்த் அன்பு பிரதர் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு குடும்பத்தை கத்தர் நிறைவாய் முழுமையாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போலவே பிரதர் ஜேடி அருள்பீட்டர் அவர்களுக்காக ஜெபி தூரதேசம் வாழுகிற அருமையான குடும்பத்தை கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போலவே திரு நல்ல தம்பி சாருடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். அன்பு சாருடைய குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையும் கூட காணிக்கையினால் நம்முடைய சமூகத்தை நாங்கள் அலங்கரிக்க அர்ப்பணிக்கப்படுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த வேளை மாதந்த ஸ்தோத்திர காணிக்கையாக ஆண்டவரே இன்னுமாக பர்த்டே ஆஃபரிங்காக ஆண்டவரே ஸ்தோத்திர காணிக்கையாக அதே நற்கருணை காணிக்கையாக படைத்திருக்கிற அனைத்து காணிகள் கத்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதே போல ஏல பொருள் காணிக்கையாக உங்களுடைய மக்கள் கரத்தின் கனியாக உங்களுடைய பிள்ளைகள் பிரயாசங்களை கொண்டு வந்திருக்கின்ற ஆண்டவரே உங்களுடைய மக்கள் படைத்திருக்கிற இந்த ஏலப்பொருள் காணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ ஆலயத்தில் விளைந்த இந்த மாங்காய் காணிகள் நாங்கள் நன்றி சொல்லும். கடவுளை எல்லாவற்றையும் கத்தரை பொறுப்படுத்தி ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி வேண்டு செய்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களோடு கூட தங்கட்டும். கர்ப்பஸ்திரிகளாய் காணப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டுள்ள மகப்பெண் நாட்களில் தந்த ஆசீர்வாத திருமணத்தில் காணப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண பந்தத்தை உறவை தர வேண்டும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அதே நெடு நாட்களாக குழந்தை பாக்கியம் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு இறங்கி நல்ல புத்திர சந்தலை கொடுக்கும்படி நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு இறங்கி நல்ல வேலை வாய்ப்பை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியத்தை காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை ஆண்டு கொடுக்கும்படியை ஜெபிக்கிறோம். குறிப்பாக கடவுளை இன்றைக்கும் ஆலய வழிபாடு நிறைவாக நடைபெற இருக்கின்ற ஆண்டவரே இந்த சபை கூட்டத்திற்காக நன்றி படைக்கிறோம். கடவுள் தாமே இந்த சபை கூட்டத்தை ஆண்டவர் முன்னே நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆளுகை செவியராக சபையுடைய பொறுப்பாளர்களுக்காக சபை தலைவர் உபத்தலைவர் செயலர் பொருளர் இணைப்பொருள் இணை மூப்பரம் என்றதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லோரையும் கத்தர் ஆசீர்வதி சபை வாழ் மக்கள் அனைவரையும் கத்தர் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டி கொடுத்த கொஞ்சம் நன்மைகள் இன்னும் இருக்க எல்லாருடைய கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிறைவாய் கொடுக்க நாங்கள் ஜெபிக்க யாராய் நாங்கள் விடுபட்டிருந்தால் அவளுக்கு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களை கத்தரை பொறுப்படுத்தி நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் உமக்கென்று படைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு உம்மை வேண்டுகிறோம். வேண்டுதலுக்கு எழும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். இறைவன் அருளுகின்ற ஆசிரியரை நாம் அனைவரும் எழுந்து பெற்றுக்கொள்ள கடவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக.
சின்னது பெருசு மாங்காய் ஒரு மாங்காய் 25 ரூபாய் பெரிய மாங்காய். மாங்காய் ஏலம் தான். எங்க நான் 25